எபிரேயர் 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை நாம் இணைந்து கர்த்தருடைய நல்வார்த்தைகளை வாசிப்போம். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவ தூதர்கள் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்துக்கு விரோதமான எந்த செய்கையும் கீழ்ப்படியாமையும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்பட்டதாய் இருக்க, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கையினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியானவரின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று போனோமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்வோம்? இந்த வேத பகுதியில் ஆண்டவர் ஒரு காரியத்தை தேவன் நல்லவர் என்பதில் ஒரு இடத்துல கொஞ்சம் நம்மளை நின்று யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதமான சத்தியம் என்னன்னா, இவ்வளோ பெரிதான ரட்சிப்பு தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற ரட்சிப்பின் அனுபவம் வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான அனுபவம். இன்றைக்கு பாருங்கள், இந்த இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பதில் எனக்கு அவ்வளோ சந்தோஷம். இந்த பெரிதான இயேசுவின் ரட்சிப்பை பிரசங்கிக்கிற ஒரு பிரசங்கியாராக கர்த்தர் வச்சிருப்பது எனக்கு கிடைத்திருக்கிற பெரிய பாக்கியம். இந்த இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் கொடுக்க தேவன் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். எல்லாரையும் ரட்சிப்பது தேவனுடைய சித்தம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ எல்லாரும் அந்த ரட்சிப்பை அடையணும். எல்லாரும் அந்த ரட்சிப்பை பெற்றவர்கள் அதை பெரிதாக நினைக்க வேண்டும். இவ்வளோ பெரிய ஒரு ரட்சிப்பு, அதில் என்னதான் இருக்கு அவ்வளோ பெருசா? அப்படி என்கிற ஒரு எண்ணத்துக்குள்ள, ஒரு ஆராய்ச்சிக்குள்ள ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் தேவனால் பெற்றிருக்கிற ரட்சிப்பை குறித்து யோசிக்க ஆரம்பிக்கும் போது அந்த ரட்சிப்பு எல்லாவித நல்ல மாற்றங்களையும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வர முடியும். நல்லா கவனிக்கணும். அது ஆண்டவர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பை குறித்து சிந்திக்கவும் அதை தியானிக்கவும் அதனுடைய வலிமை என்ன, அதில் இருக்கிற நன்மைகள் என்ன என்பதை யோசிக்காம இருக்கும்போது அது என்ன காண்பிக்குதுன்னா, நாம் கவலையற்றவர்களாய் இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்திருந்தோம், அது என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிதான வேலையை செய்ய முடியும் என்பதை நான் அறிந்து கொள்ள முயற்சி எடுக்காமல் போகும்போது அதை குறித்து கவலையற்றவனாய் நான் இருக்கிற ஒரு நிலைக்கு என்னை தள்ளி விடுகிறேன். போன வாரம் உங்களுக்கு காண்பித்தேன். மத்தேயு 22ஆம் அதிகாரத்தில் ராஜா ஆயத்தம் பண்ணுகிற விருந்தை அசட்டை பண்ணினவர்கள் மாத்திரமல்ல, ராஜா அழைக்கும்படி அனுப்பின ஆளை அடித்து துன்புறுத்தி கொல்லக்கூடிய வேலைகள்லாம் செய்கிறாங்க. பாருங்க, யாருக்கு அனுப்பினார் ராஜா? அவர் தெரிந்து கொண்ட ஆட்களுக்கு நேராக போய் அந்த அழைப்பை கொடுக்கிறார். இயேசுநாதர் இந்த உலகத்துக்கு வரும்போது யூத ஜனங்களுக்காக வந்தார். யூத ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்காக வந்தார். ஆனால் யாருக்காக வந்தாரோ அந்த சொந்த ஜனம் பாருங்க, யூத மக்களுக்கு ரட்சிப்புனா என்னன்னு தெரியும், ரட்சிப்பு எவ்வளோ அவசியம்ன்றது தெரியும். அப்படி ரட்சிக்கக்கூடிய மெசாயாவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தபோது வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஆண்டவர் இயேசுவின் ரட்சிப்பை தங்கள் வாழ்க்கையில் அசட்டை பண்ணி, அதுதான் ஒரு ஓமையாக சொல்றாரு. எப்படி தேவன் யாருக்காக வந்தாரோ வந்த அவர்களுக்காக, அவர்களை அழைப்பதுக்காக ஒரு விருந்த ஆயத்தம் பண்ணி, ரட்சிப்பு என்னும் விருந்த ஆயத்தம் பண்ணி அவர்களை அழைத்த போது அந்த ரட்சிப்பு என்னும் விருந்தில் வருவதற்கு அவர்கள் விருப்பம் இல்லாமல், அதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் அதை அசட்டை பண்ணினார்கள், அதை புறக்கணித்தார்கள் என்று நாம் கவனித்தோம். அப்போ ஆண்டவர் பார்க்குற சொந்த ஜனத்துக்காக வந்தேன், எந்த ஜனத்துக்கு ரட்சிப்பு வேணும்னு காத்துட்டு இருக்கிறாங்களோ அவனுக்காக வந்தேன், அவங்களே அசட்டை பண்ணுறாங்க, அவங்களே புறக்கணிக்கிறாங்க. ராஜா உடனே என்ன பண்ணுறாரு, தன் ஊழியக்காரனை கூப்பிட்டு சொல்கிறாரு, போய் தெருவில் போய் நல்ல ஒரு பொல்லோர் எல்லாரும் என்ன பண்ணு கூப்பிடுன்றார். பாருங்க, நல்ல ஒரு பொல்லவர்கள்லாம் கூட சொல்லும் போது ராஜா தன்னுடைய விருந்துக்கு அழைக்கிறாருன்னா, ராஜா வீட்டு விருந்துக்கு வர்றதுக்கு
அதுக்கு ஒரு தகுதியை கடவுள் ராஜா உண்டாக்கி கொடுக்குறார். ராஜா வீட்டு விருந்துக்கு வரணும்னா நீ இப்படியே வந்துடாதப்பா, அழுக்கும் கந்தலுமா ஏன்னா அலங்கோரமாகவே வந்துடாத, ஆனால் அதை மாத்திர உடைய உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னும்போது நிறைய பேர் வாங்கினாங்க. ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணலை, வாங்கலை. அதில் ஒருத்தன் ராஜா அவனை வந்து காத்து கேட்குறாரு, ஏன்பா என்னாச்சு உன் உடை அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னா நான் உனக்கு கொடுத்தனே. அவன் வேதம் சொல்லுது அவன் ஒன்றும் பேசாமல் மௌனமாக இருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு உடலாம் தேவையில்லை, வயிறு நிரம்பினா போதும். நான் வந்திருக்கிறது ராஜா வீட்டில் விருந்து இருக்கும், நல்ல விருந்து ராஜா ஆயத்தம் பண்ணியிருப்பார், எல்லா வகையான சாப்பாடு இருக்கும். வந்தேன்னா சாப்பிட்டேன்னா வயிறை நிரப்பினா போனேன்னான்னு இருக்க விரும்புகிறேன். இன்றைக்கி நிறைய மக்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. ஆண்டவர் கொடுக்குற ரட்சிப்பின் வஸ்திரத்தை போட்டு அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் எப்படிப்பட்ட மாற்றங்களை உண்டாக்கும், அந்த ரட்சிப்பு எவ்வளோ பெரிதாய் ஒரு மனுஷனுக்குள்ள வேலை அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கறது இல்லை. வந்தேன்னா என் வழி நீங்கிச்சா, என் துன்பம் நீங்கிச்சா, என் கஷ்டம் போச்சா, ஆண்டவர் அதெல்லாம் அதுலேருந்துலாம் நம்மளை விடுவிக்க அவர் வல்லவராக. ஒரு நாளையும் தம்மிடத்தில் வருகிற யாரையும் ஆண்டவர் என்ன பண்ணுறது இல்லை, வெறுமை அனுப்புறதில்ல, புறம்பே தள்ளுவதும் இல்லை. உன் பிரச்சனையோட வரியா வா, நான் அதுக்கு உண்டான தீர்வை கொடுக்குறேன். ஆனால் அந்த பிரச்சனைக்கு மேலான ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய என் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுக்குறேன். அதை அசட்டை பண்ணாத. நல்ல கவனிங்கள், வேதம் சொல்லுகிறது அவர்கள் அசட்டை பண்ணினார்கள். கொடுக்கப்பட்டவர்கள் அந்த ராஜா வீட்டுக்கு வருவதற்கான வஸ்திரம் கொடுக்கப்பட்டுச்சு பாருங்க, அதை கூட புறக்கணித்தார்களா. அதனால தான் அவர்கள் இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து அவர்கள் கவனவீனமாக இருந்ததினாலே இங்கே நம்ம வாஸ்த வசனம் கேட்குது, இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை நம்ம கொடுத்துருந்தோம், அதை குறித்த ஒரு சிந்தனை இல்லாமல், அதை குறித்த எண்ணங்கள் இல்லாமல், அந்த பெரிதான ரட்சிப்பு என்ன வேலையெல்லாம் ஒரு ஆத்துமாவுக்குள்ளே, ஒரு சரீரத்துக்குள்ளே, ஒரு மனுஷனுக்குள்ளே செய்ய முடியும் என்பதை அறியாமல் இருக்கிற ஒரு மனுஷனை வேதம் கேட்குது, எப்படி அவன் தண்டனையை தன் வாழ்க்கையில் தப்பித்து கொள்ள முடியும்னு கேட்குறாரு. தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக தான் ரட்சிப்பு கொடுக்குறாரு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நாம் தண்டிக்கப்படக்கூடாது. தேவனுடைய தேவனுக்கு முன்பாக நம்மளை ஒரு தண்டனவாளியா, தண்டிக்கப்படுகிற ஒரு நபரா நம்ம இருக்காதபடிக்கு என்ன செய்யறாருன்னா, இந்த இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை நம்ம கொடுத்து தண்டனைக்கு தப்பித்து கொள்ளக்கூடிய வழிகளெல்லாம் கத்த நமக்கு உண்டாக்கும் போது, இல்லை நான் இன்னும் தண்டிக்கப்படுகிறவனாகவே இருக்க தான் விரும்புகிறேன்ற நிலைக்கு நம்ம நிறுத்திடக்கூடாது. நீங்கள் பாருங்கள், ஒரு சில காரியங்களை சுருக்கமாக காட்டி நான் முடிக்க விரும்புகிறேன். அப்போ பாருங்கள், இந்த இவ்வளோ பெரிதான ரட்சிப்பணும் போது அதில் இல்லாத ஒன்றுமே கிடையாது. நல்லா கவனிக்கணும். வேதம் ரட்சிப்பை இவ்வளோ பெரிதான ரட்சிப்புன்னு சொல்லிச்சுன்னா அப்போ நமக்கு ஒரு உறுதி அதிலே இருக்குது. என்னன்னா, இந்த ரட்சிப்பில் ஒரு மனுஷனுக்கு இல்லாத ஒன்றுமே கிடையாது. எல்லா நன்மையும் எல்லா ஆசீர்வாதமும் சம்பூரணமாய் இருக்கக்கூடிய ஒன்று என்னன்னா, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பு. வேதம் அதனால தான் அந்த ரட்சிப்பை குறித்து சொல்லும்போது தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஈவு என்று சொல்லி, இட்ஸ் அ கிஃப்ட் ஃப்ரம் காட். தேவன் மனுஷனுக்கு கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஈவு. இந்த ரட்சிப்பை நாம் வைத்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய நன்மை, ஆசீர்வாதங்கள் எல்லாமே சம்பூரணமாக அதுக்குள்ள ஆண்டவர் வைத்திருக்கிறார். பாருங்க, இந்த ஆசீர்வாதம், இந்த நன்மைகள், ஏன்னா இந்த எல்லா காரியங்களையும் சம்பூர்ணமாக அதுக்குள்ள வச்சிருக்கிறாருன்னு சொல்லும் போது அது ஒரு பேக்கேஜ் மாதிரி, அதை ஒரு பேக்கேஜ் மாதிரி வச்சிருக்கிறார். இன்னைக்கு அதை தான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வாங்க. யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். அதில் ஆண்டவர் எப்படி இதை நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நம்ம எப்படி எண்ணி பார்க்கணும், அதில் நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய நன்மைகள், ஆசீர்வாதங்கள், இது எல்லாமே ஆண்டவர் இதுக்குள்ளே வைத்திருக்கிறார் என்பதை அங்கே காட்டுகிறார். பாருங்க, யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எல்லாரும் நம்ம இணைந்து வாசிப்போமா? யோவான் 10:10 வாசிப்போம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். அதுக்கப்புறம் சொல்றார் பாருங்க, நானோனா இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை கொடுக்க வந்த நானோ, அதுதான் அதுக்கு அர்த்தம். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகி இருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். நல்ல கவனியா சொல்றாரு பாருங்க, நானோ இவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும். அந்த வார்த்தை ஜீவன், ஒரு மிகப்பெரிய ஒரு பிரசங்கியார் சொன்னார், இந்த வார்த்தை ஜீவனும் பரிபூரண உண்டாகக்கூடிய ஒரு ஜீவனை
தேவன் ஒரு மனுஷனுக்கு கொடுக்க வரும்போது அதை எப்படி பார்க்குறாருன்னா, அதை எப்படி தேவன் செய்கிறாருன்னா, தெய்வீக காரியங்களையும் நன்மைகளையும் கொடுப்பதுக்கு, காட்லினஸ் அண்ட் குட்னஸ்ன்றாங்க. ஜீவனை, நானோ ஜீவனை கொடுக்க வந்த, அந்த ஜீவன் பரிபூர்ணமா இருக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஜீவன் என்ன, தெய்வத்துவத்தையும் நன்மைகளையும் ஒரு மனுஷனுக்கு கொடுப்பதுக்காக இவ்வளோ பெரிதான ரட்சிப்புக்குள்ள இவ்வளோ காரியம். நீங்க பாருங்க, நிறைய நேரம் மனுஷன் எதை மாத்திரம் யோசிக்கிறான், எதை மாத்திரம் நம்ம அடிக்கடி கேட்குறோன்னா, எப்படி இந்த வாழ்க்கையை வாழணும், எப்படி இந்த வாழ்க்கையை நடத்தணும், இதை குறித்து நம்ம கேட்குறோம். ஆனால் இந்த வாழ்க்கையை வாழ்வதுக்கும் இந்த வாழ்க்கையை நடத்துவதுக்கும் ரொம்ப அவசியமான ஒன்று, இந்த ரட்சிப்பின் மூலமாக, இந்த இவ்வளோ பெரிதான ரட்சிப்பின் மூலமாக ஆண்டவர் உண்டாக்குற தெய்வீக காரியங்களையும் நன்மைகளையும் நாம் பெறுவதுக்கு ரொம்ப முக்கியமாக ஆண்டவர் இந்த ஜீவனை கொடுக்க வரன்னு சொல்லும்போது, அந்த வார்த்தையில் அந்த இந்த வாழ்க்கையை வாழ்வதுக்கும் இந்த வாழ்க்கையை நடத்தி செல்வதுக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ரட்சிப்பின் மூலமாய் கிடைக்கிற அந்த நித்திய வாழ்வு ரொம்ப முக்கியமானது. நல்ல கவனிங்கள். இந்த ஜீவனில் நாம் வாழ்வதற்கு, இந்த ஜீவனை இந்த உலகத்தில் நடத்துவதற்குண்டான நிறைய செய்திகளை கேட்குறோம். ஆனால் இந்த ஜீவனை வாழ்வதுக்கும் இந்த ஜீவனை நடத்துவதுக்கும் தேவன் கொடுக்க வந்த ஜீவனில் இருக்கிற தெய்வத்துவத்தையும் தேவன் கொடுக்க வந்த அந்த ஜீவன் பரிபூர்ணமாக இருக்க விரும்பின நன்மைகளையும் நான் அனுபவித்து வாழணும்னா, இது எல்லாமே ஆண்டவர் சொல்றாரு நித்திய வாழ்வுக்குள்ள இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு நிறைய நேரம் நித்திய வாழ்வை குறித்து நம்ம கேள்விப்படுறதில்ல, அந்த பிரசங்கம்லாம் கேட்கறதே இல்லை. பாருங்க, நித்திய வாழ்வு பிரசங்கம்னா பரலோகம் போகிற செய்தி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க நிறைய பேர். ஆனால் ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவன் நித்திய வாழ்வை கொடுக்கிறார். கையை வச்சு சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்ட எனக்கு இயேசு கிறிஸ்து என்ன கொடுக்கிறாரு? நித்திய ஜீவன், நித்திய வாழ்வு. இந்த நித்திய வாழ்வு என்று சொன்ன உடனே நமக்கு உடனே நம்முடைய எண்ணம் எங்கே போகுதுன்னா, அது இந்த உலகத்தை விட்டு இன்னொரு உலகத்தில், பரலோகம் என்னும் உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கைக்காக கொடுக்கப்படுகிற நித்திய ஜீவன். ஆனால் ரட்சிக்கப்பட்ட உடனே ஏன் இந்த உலகத்தில் வாழும் போது நித்திய ஜீவனை கொடுக்குறாரு? போய் சேர்ந்த பிறகு கொடுக்க வேண்டியது தானே. அப்போ அதில் விஷயம் இருக்குது. இந்த வாழ்க்கையை வாழ்வதுக்கும் இந்த வாழ்க்கையை நடத்துவதுக்கும், இந்த வாழ்க்கையை நடத்தி இந்த வாழ்க்கையை வாழும்போது தெய்வத்துவத்தோட தேவனும் கொடுக்குற நன்மையோடு நான் வாழ்வதுக்கு ஒரு மனுஷன் இப்படி வாழ முடியும்னா, அது எப்போ முடியும்னா, இவ்வளோ பெரிதான ரட்சிப்பில் கடவுள் கொடுத்துருக்கிற அந்த நித்திய வாழ்வை குறித்த ஒரு சிந்தனை. அந்த நித்திய வாழ்வுனா என்ன, அந்த நித்திய வாழ்வு எனக்குள்ள என்ன செய்து பாருங்க. பவுல் ரொம்ப அருமையாக ஒரு இடத்துல சொல்றாரு பாருங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரம். பவுல் அந்த இடத்துல ஒரு காரியம் சொல்றாரு. இந்த நித்திய வாழ்வு வந்த பிறகு எப்படி இருக்கிறேன், நித்திய வாழ்வு வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்கிறேன். எபேசியர் 2ஆம் அதிகாரம் பாருங்க, அதில் முதல் சில வசனங்களை நம்ம கவனிப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் முதல் வசனம் பாருங்க, சொல்லியிருக்கு, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்து அவைகளில் நீங்கள் முக்காலத்திலே, பாருங்க சொல்லியிருப்பாருங்க, முன்ன நித்திய வாழ்வு வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன், முக்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாத என் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாய அதிகாரி பிரபு ஆகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவைகளுக்குள்ளே நாம் எல்லாரும் முக்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் மனமும் மனசும் விரும்பினவைகளை செய்து ஸ்வாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாய் இருந்தோம். 4ஆம் வசனம் சொல்லியிருக்கு, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். நல்லா கவனிங்க, இங்க 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. மரிக்கப்பட்டீர்கள், உயிர்ப்பிக்கப்பட்டீர்கள். சொல்லுங்க, வாயை திறந்து. எங்கன்னா சொல்லியிருக்கு, மரிக்கப்பட்டிருக்கிறீர்கள், அப்ப மரிக்கப்பட்டிருக்கிறனா எப்போ? இந்த பெரிதான ரட்சிப்பு, இந்த பெரிதான ரட்சிப்பின் மூலமா தேவன் உண்டாக்குற நித்திய வாழ்வு. அந்த நித்திய வாழ்வில் நான் வாழ்வதற்கு ஆண்டவர் தெய்வத்துவத்தையும் தேவனுடைய நன்மையும் அனுபவித்து வாழ்வதற்கு அந்த நித்திய வாழ்வு வந்த உடனே நான் உயிர் உள்ளவனா மாறுறேன்.
இந்த நித்திய வாழ்வு கிடைப்பதற்கு முன்பாக எப்படி இருந்திருக்கிறேன்? செத்தவனா இருந்திருக்கிறேன். எதெல்லாம் மேன்மை பாராட்டக்கூடாதோ அதெல்லாம் மேன்மை பாராட்டி, எதெல்லாம் முக்கியப்படுத்தக்கூடாது அந்த முக்கியமற்ற காரியங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து, ஸ்வாபத்தினாலே, மாம்சத்தினாலே, மனதினாலே எல்லா கேடான காரியங்களுக்குள்ள சிக்குண்டவனாக இருந்தேன். இந்த ரட்சிப்பு வந்த உடனே அதிலிருந்து அப்படியே என்னை கர்த்தர் விடுவிக்கிறார், அப்படியே என்னை மாத்துறாரு. மாற்றி நித்திய வாழ்வுக்கு பங்குள்ளவனாய், அந்த நித்திய வாழ்வு என்று சொல்லும்போது இங்கே நம்ம வாசம் பாருங்க, யோவான் நானோ ஜீவனை கொடுக்கும்படி வந்தேன்னு சொல்கிறார் பாருங்க. அந்த ஜீவன்ற வார்த்தை ஒரிஜினல் லாங்குவேஜில் ஜோவே என்று சொல்லப்படுகிற வார்த்தை. அந்த ஜோவேன்ற வார்த்தை என்ன அர்த்தத்தை உடையதாக இருக்குன்னா, நித்திய வாழ்வு. இந்த நித்திய வாழ்வை பொருள்படுத்தி காட்டி, இந்த நித்திய வாழ்வை நான் வாழ்வதுக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்குது, எப்படி இருக்கணும், எப்படி நடந்து கொள்ளணும், எப்படி நான் காரியங்களை என் வாழ்க்கையில் மாற்றத்துக்கு ஏதுவாக செய்யணுன்றதெல்லாம் ஆண்டவர் எனக்கு எடுத்து காட்டுறாரு. இந்த நித்திய வாழ்வை கிடைக்கிற வரைக்கும் நான் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்? நான் மரித்தவனாக இருந்தேன், இப்போ உயிர்ப்பிக்கப்படுறேன். அப்போ கவனிச்சு பாருங்க, இந்த நித்திய வாழ்வு ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்குது. அவனுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃபையே மாத்துறாரு. நல்லா கவனிச்சு பார்க்கணும். அதை ஏன் இந்த இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை நான் பெருசாக நினைக்கணும்னா, என்னைக்கு இந்த ஆண்டவர் இயேசுடைய ரட்சிப்பு எனக்கு ஈவாக கிருபையினால எனக்கு கொடுக்கப்பட்டதோ, இந்த ரட்சிப்பு உள்ள வந்த உடனே அற்புதமான ஒரு மாற்றம் நடக்குது. என்னன்னா, என் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃபையே மாத்துறாரு. அதான் அந்த வசனங்களை வாசித்தோம் பாருங்க, எப்படி இருந்துச்சு என் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப், எப்படி இருந்துச்சு, முன்ன எப்படி இருந்தேன். அதை இங்கே நம்ம வாசித்த வார்த்தைகளை அதை ஒரு ஸ்டாண்டர்டுன்னு சொல்ல முடியுமா? அது தரமான வாழ்க்கைன்னு சொல்ல முடியுமா? ஆனால் அந்த ரட்சிப்பின் மூலமாக தேவன் எனக்கு கொடுத்த நித்திய வாழ்வு, ஜீவன், நானோ ஜீவனை உண்டாக்கும்படி கொடுக்கும்படி. அப்படின்னா ஆண்டவர் என்ன பண்ண விரும்புகிறார்? என்னுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃபையே மாத்துறாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையின் தரத்தையே மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வேலையை செய்யறதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்றார்? ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுக்கும் என்ன கொடுக்கிறார்னா, இவ்வளோ பெரிதான ரட்சிப்புக்குள்ள நம்முடைய வாழ்க்கைக்கான நித்திய ஜீவனை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அந்த நித்திய ஜீவன் என்கிற வார்த்தை என்ன அர்த்தத்தை காண்பிக்குதுன்னா, காட் கைண்ட் ஆஃப் லைஃப். அப்படின்னா தேவன் அனுபவிக்கிற அதே ஜீவன். சொல்லுங்க வாயத்தர், நித்திய வாழ்வுனா என்ன? தேவன் அனுபவிக்கிற அதே ஜீவன். அதனால ஸ்டாண்டர்ட் மாறுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஏன் ஸ்டாண்டர்ட் மாறுது? ஏன் நான் பழைய ஸ்டாண்டர்ட்ல இருக்க முடியல? என் ஸ்டாண்டர்டை கடவுள் ஏன் மாத்துறாரு? ரட்சிக்கப்பட்ட உடனே, இந்த நித்திய வாழ்வை கொடுத்த உடனே என்னுடைய வாழ்வின் ஸ்டாண்டர்டை மாத்துறாரு. ஏன்னா இந்த நித்திய ஜீவன், இந்த பெரிதான ரட்சிப்பு என்னை இப்போ தேவன் அனுபவிக்கிற ஜீவனை வாழும்படி. அதனால தான் நம்ம யோவான் 10:10 வாசித்தோம், நானோ என்ன கொடுக்க விரும்ப வந்தேன்? ஜீவனை கொடுக்க வந்தேன், அந்த ஜீவன் பரிபூரணப்பட விரும்புகிறேன்றார். ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் ஒரு மாற்றம் வருது பாருங்க. நிறைய இடத்துல நீங்க கவனிச்சு பாருங்க, இந்த நித்திய வாழ்வு ஆண்டவர் ரொம்ப முக்கியப்படுத்தி காண்பிக்கிற காரியங்களை நம்ம கவனிக்க முடியும். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் கவனிச்சு பாருங்க, சில வசனங்களை கொஞ்சம் நம்ம பார்ப்போமே. யோவானில் சில இடத்துல நீங்கள் கவனிச்சிங்கன்னா, அந்த நித்திய வாழ்வு ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்போது 4ஆம் வசனம் பாருங்கள், யோவான் 1:4 அங்கே சொல்லியிருக்கு பாருங்க, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய். நல்லா அவருக்குள்ள எந்த நானோ என்று சொன்ன இயேசு கிறிஸ்து அந்த மிக பெரிதான ரட்சிப்பை கொடுக்க, நானோ என் ஜீவனை கொடுக்க வந்தேன்னு சொன்னார் யோவான் 10:10. அவர் சொல்றாரு இங்க, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருக்கிறது. நல்லா கவனிங்க, இந்த ஜீவன் ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போதுதான் இந்த ஜீவனை உண்டாக்குற, அதான் சொன்ன நித்திய ஜீவன், நித்திய வாழ்வு. இந்த ஜீவனை கொடுக்கும் போது, ரட்சிப்பின் மூலமா நமக்கு ஆண்டவர் அந்த நித்திய வாழ்வை கொடுக்கும் போது, ஏதோ நித்திய வாழ்வுனா ஏதோ பரலோகத்தில் போய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை போல அப்படின்னு நினச்சக்கூடாது. நித்திய ஜீவன் அப்படின்னா தேவன் அனுபவிக்கிற அதே வாழ்க்கை, காட் கைண்ட் ஆஃப் லைஃபை, நம்முடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை, நம்முடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃபை, வாழ்க்கையினுடைய ஸ்டாண்டர்டையே ஆண்டவர் மாத்துறாரு.
இங்க பாருங்க, அதான் சொல்லியிருக்கு, அவருடைய ஜீவன் மனுஷனுக்குள்ள வரும்போது அங்க சொல்லியிருக்கு, அவன் என்ன பண்ண முடியாது, அந்த ஜீவன் என்ன செய்து ஒளியாய் இருக்கிறதா, லைட். யோசிச்சு பாருங்க, ஆண்டவருடைய ஜீவன் உள்ள வந்த உடனே செத்தவனா இருக்க முடியாது. நல்லா கவனிக்கணும் நீங்க. அதை உயிர் உள்ளவனாய், முன்னே முக்காலத்தில் நான் மரித்திருந்தேன், ஆனா நானோ ஜீவனை கொடுக்க, அந்த ஜீவன் நித்திய வாழ்வை சொல்லக்கூடிய வார்த்தையா இருக்கு. அந்த நித்திய வாழ்வு என்ன, தேவன் அனுபவிக்கிற அதே வாழ்க்கையை நான் வாழ்வதுக்கு இப்ப என்ன செய்யறாரு, உள்ள வந்து என் மாம்சத்துக்குள்ள அவர் தம்முடைய ஜீவனை கொம்போது வெளிச்சம் வருது, என் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் மாறுது. இததான் இங்கே எபிரேயர் ஆசிரியர் கேட்கிறாரு, இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்க கவலையற்றவர்களாய் கவனம் இல்லாம இருப்பது எப்படி? இந்த இவ்வளவு அருமையான வேலை செய்யற இந்த ரட்சிப்பின் மூலமா கிடைக்கிற நன்மையை நான் கொஞ்சம் கவனம் செலுத்தி வாழலனா வேற எது என்னை வந்து நல்லா வாழ வைக்கும், வேற எது என் லைஃப் ஸ்டாண்டர்டை மாற்ற முடியும்னு கேட்கிறாரு. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய ஸ்டாண்டர்டையே மாற்றக்கூடிய ஒரு ரட்சிப்பை ஆண்டவர் நித்திய வாழ்வை ரட்சிப்பின் மூலமா கொடுக்கும் போது அதையே ஒரு மனுஷன் கவனம் செலுத்தாம முக்கியப்படுத்தாம அசட்டை பண்ண, அங்க நம்ம வாசித்தோம் பார்த்தீங்களா, ராஜா அழைத்த விருந்த அசட்டை பண்ணினார்கள். அந்த விருந்துக்கு அழைப்பை சொல்லும்படி வந்தவர்களை அடித்து துன்புறுத்தினார்கள். இன்றைக்கும் பாருங்க, மனுஷனுக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய சுவிசேஷத்தை சொல்லுகிற இடத்துல எதிர்ப்புகள் வருகிறது. ஏன்? அந்த செய்தி ஒரு மனுஷனுக்கு போய் சேர்ந்துருச்சுன்னா அவன் இருள இருக்க முடியாது, அவனுக்கு ஜீவன் வரும், அவனுக்கு ஒளி உண்டாகும், அவனுடைய வாழ்க்கை மாறும். இதெல்லாம் பிசாசு அறிஞ்சுதான் என்ன செய்யறான், இந்த சுவிசேஷம் சொல்றவர்களை துன்புறுத்தவும், இந்த சுவிசேஷம் சொல்லப்படாதபடிக்கு எல்லா தடங்களும் கொண்டு வரான். ஏன்னா தெரியும், அந்த சுவிசேஷம் கேட்டா ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் மாறும். யோசித்து பாருங்க, ரட்சிக்கப்பட்ட பிறகு கர்த்தர் இன்னைக்கு எவ்வளோ நம்மளை மாற்றிருக்கிறாரு. ஏன்னா எவ்வளோ அருமையான செத்த நிலையெல்லாம் போய் இப்போ உயிரோடு இருக்கிற ஒரு நிலை, கடவுளோடு நமக்கு ஒரு உறவு உண்டாகிற ஒரு நிலை. அதுக்கு தான் இயேசுநாதர் வந்தார். யோவான் 3:16 பாருங்க, நித்திய வாழ்வுன்ற வார்த்தை வரும் பாருங்க. யோவான் 3:16 கவனிச்சு பாருங்க, சொல்றாரு, என்ன சொல்றாரு, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், நல்ல இந்த வார்த்தையை அவன் கெட்டு போகாமல், வாழ்க்கையில் ஆண்டவர் தேவன் அனுபவிக்கிற ஜீவனை வாழாமல் போகாமல் இருக்கிற ஒரு மனுஷன் கெட்டு போறான். இந்த ரட்சிப்பு இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, இந்த ரட்சிப்பு எனக்குள்ள நன்மையை உண்டாக்குது, காட்லினஸ் உண்டாக்குது, தெய்வத்துவத்தை உண்டாக்குது, என் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃபையே மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. இதை நான் அனுபவிக்கணும், இதுபடி நான் வாழணும் அப்படின்ற எண்ணம் இல்லாதவங்க சொல்லி இருக்கிறது, விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூறுதான். நித்திய ஜீவனை கொடுக்கும்படி, இந்த வார்த்தை வருது பாருங்க, நித்திய ஜீவனை கொடுக்க. ஏன்னா அதுதான் விஷயம் இருக்கு, அதுலதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அஸ்திபாரமே இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் அந்த நித்திய வாழ்வை குறித்து சிந்திக்கிறது இல்லை. இங்க சிந்திக்கணும், வாழ்ற இந்த மாம்ச வாழ்க்கையில வாழும் போது அதை குறிச்ச சிந்தனை வரணும். நித்திய வாழ்வுனா தேவன் அனுபவிக்கிற ஜீவன், காட் கைண்ட் ஆஃப் லைஃப். நான் வாழ்றேன்னா அதுக்காக ஸ்டாண்டர்ட்ல என்ன வந்து நான் மாத்துறேன்னா இதை குறிச்ச சிந்தனை எனக்கு வருதா? இன்னும் எல்லாம் அல்பத்துக்கும் பல்பத்துக்குமே சண்டை போட்டுன்னு இருக்கிறேன்னா கொஞ்சம் யோசித்து பாருங்க. சண்டையெல்லாம் நீங்கள் யோசித்து பாருங்க, ஒன்றும் உப்பு சப்பு இல்லாத சண்டை. சில வீட்டில் சண்டை வரும், சாம்பாரில் என்ன இல்லை, உப்பு இல்லை, காய் இல்லை. எவ்வளோ நாள் வெறும் சாம்பாரை சாப்பிட்றது, 2 காய் போட மறந்துருப்பாங்க, அதுக்கு ஒரு சண்டை. உப்பு சப்பு இல்லாத ஒரு ஒரு விஷயம் இல்லாத காரியங்களுக்கு ஏன் இப்படி இருக்கு? இந்த நித்திய ஜீவனை கொடுக்க வந்தேன். அந்த ஜீவன் உன்னில் ஒளியா இருக்க, அந்த ஜீவன் நித்திய ஜீவனை பெறும்போது கெட்டு போகாம இருக்க. நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. அதை தான் ஆண்டவர் சொல்ல, இவ்வளோ பெரிதான ரட்சிப்புக்குள்ள இவ்வளோ நன்மைகளை நான் வச்சிருக்கிறேனே, கொஞ்சம் யோசிக்கிறியா? கொஞ்சம் அதை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க முடியுதா? அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கை அந்த ஸ்டாண்டர்டில் வாழ்றதுக்கு நான் ஆண்டவரே என்ன செய்யணும்ப்பா?
உம்முடைய ஜீவனில் ஆண்டவரே தெய்வத்துவத்தையும் நன்மையும் வச்சிருக்கிறீரே. இந்த நித்திய வாழ்வில் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையினுடைய ஸ்டாண்டர்டையே மாற்றக்கூடிய காரியங்கள்லாம் வச்சிருக்கிறீரே. பேச்சு மாறுது, செய்கைகள் மாறுது, யோசனைகள் மாறுது. ஏன்னா முன்ன நான் அப்படி இருந்தேன், முன்ன தப்பாக யோசிப்பேன், முன்ன என்ன சொல்கிறது, எல்லா கண்ட கருமத்தையும் போட்டு உட்கார்ந்து யோசித்துக்கிட்டு. ஆனால் இப்போ அப்படி இல்லை, அப்படி யோசிக்க முடியல. யோசிக்க போனேன்னா ஆண்டவர் சொல்ல, இல்லை அப்படி யோசிக்கிறவன் நீ இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப்ல தேவன் அனுபவிக்கிற ஜீவனை நான் அனுபவிக்கக்கூடிய நிலையில் என்ன வாழ வைக்கிறார் பாருங்க. இன்னொரு இடத்துல பேதுரு இதை குறித்து சொல்றாரு பாருங்க. பேதுரு சொல்ற ஒரு காரியத்தை நம்ம வாசிப்போமே. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம், 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் பாருங்க. வாசிப்போமா? 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் வாசிப்போம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தெய்வ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தோரினாலும் அன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய ஸ்வாபத்துக்கு பங்குள்ளவர்களாய் ஆகும் பொருட்டு மகாமேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினால் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறதுனால கவனிங்க என்ன சொல்றார் பாருங்க. திவ்ய ஸ்வாபத்தில் பங்குள்ளவர்களாய் இருக்க, தேவன் அனுபவிக்கிற அந்த ஜீவனில் நான் பங்குள்ளவனாய் இருக்க, என்னுடைய வாழ்க்கையினுடைய தரங்கள் மாறி வாழ்கிற ஒரு நிலைக்கு நான் வருவதுக்கு திவ்ய ஸ்வாபத்தில் பங்குள்ளவனா இருக்கிறேன். முன்ன இருக்க முடியல, ஆனா இப்ப இருக்க முடியுது. ஏன்னா இந்த நித்திய ஜீவன் என்ன அதுக்கு நேரா அந்த திவ்ய ஸ்வாபத்துக்கு பங்கு உள்ளவனாய், அந்த காட்லினஸ்க்கு பங்கு உள்ளவனாய் என்னை மாத்துது, என்னை உருவாக்குது. தேவன் எனக்குள்ள கொடுத்துருக்க ரட்சிப்பு சும்மா உட்காந்து தூங்கிட்டு இல்லை, அது வேலை செய்யுது. அது எனக்கு ஒவ்வொரு நாள் நித்திய வாழ்வுக்குண்டான அடையாளத்தை உண்டு பண்ணுது. தேவன் அனுபவிக்கிற அதே வாழ்க்கையின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வரணும். காட் கைண்ட் ஆஃப் லைஃபை வாழதுக்கான ஒரு தூண்டுதலை இந்த நமக்குள்ள தேவன் கொடுத்துருக்கிற ரட்சிப்பு ஒவ்வொரு நாளும் நம்மளை அப்படியே அதுக்கு நேராக நம்மளை உத்வேகப்படுத்திக்கிட்டே இருக்கு பாருங்க. திவ்ய ஸ்வாபத்துக்கு பங்குள்ளவர்களாய், முன்ன திவ்ய ஸ்வாபத்துக்கு பங்குள்ளவர்களாக இருக்க முடியல, தேவனுடைய ஸ்வாபத்தில் பங்குள்ளவர்களாக இருக்க முடியல, தேவனோட ஐக்கியம் உள்ள ஒரு பங்கில் நான் இருக்க முடியல, தேவனோடு தொடர்புள்ள ஒரு காரியத்தை நான் இருக்க முடியல, தேவன் ஆசைப்படுகிற காரியத்தின் மேல் எனக்கு ஆசை வரல. ஆனா இந்த திவ்ய ஸ்வாபத்துக்கு எப்போ ரட்சிக்கப்பட்டு இந்த பெரிதான ரட்சிப்பின் மூலமா கர்த்தர் இந்த நித்திய வாழ்வை கொடுக்கிறாரோ, இப்போ என் ஸ்டாண்டர்ட் ஆஃப் திங்கிங் மாறுது, என் ஸ்டாண்டர்ட் ஆஃப் அப்ரோச் மாறுது, என் எண்ணங்கள், என் அணுகுமுறை எல்லாம் மாறுது. வேதம் சொல்லுது பாருங்க. முன்னே நம்ம எபேசியர் 2 வாசம் பார்த்தீங்களா? முன்னே அக்கிரமத்தில் நாம் எப்படி இருந்தோமா? மரித்தவர்களாய் இருந்தோம். இந்த மரித்தவர்களாக இருந்தோம்னா அது என்ன பொருளை சொல்லுதுன்னா, ஆதாம் ஏவாளை ஆண்டவர் உண்டாக்கி ஒரு ஏதேன் தோட்டத்தில் வச்சு ஆண்டவர் சொல்றாரு, இந்த எல்லா கனியும் புசிக்கலாம், இந்த தோட்டத்தில் உள்ள இந்த மரத்தின் கனியை மாத்திரம் என்ன பண்ணாத, புசிக்காதன்னு சொன்னார். புசிக்காத வரைக்கும் தேவனுடைய திவ்ய ஸ்வாபத்தில் இவர்கள் பங்குள்ளவர்களாய் இருந்தார்கள். என்னைக்கு புசிச்சானோ அன்னைக்கு அவன் என்ன சொல்றான், இந்த கடவுள் எனக்கு சொல்ல வேண்டியதில்லை, இந்த கடவுளோடு நான் தொடர்பு வச்சிருக்கணும் அவசியம் இல்லை, எனக்கு என் வாழ்க்கையை நடத்த தெரியும். எல்லா பாவமும், எல்லா தவறும், எல்லா மீறுதலும் மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துச்சு பாருங்க. இன்னைக்கு மனுஷனை மறுபடியும் அந்த தவறுக்குள்ளேயும், அந்த பாவத்துக்குள்ளேயும், அந்த மீறுதலுக்குள்ளேயும் அவன் வாழாதபடிக்கு திவ்ய ஸ்வாபத்துக்கு பங்குள்ளவனாய் இருப்பதுக்கான வாக்குத்தத்தங்கள், ரட்சிப்பு, நித்திய வாழ்வு நம்ம கொடுக்கப்பட்டிருந்தோம். இதெல்லாம் நமக்குள்ள வைத்திருந்து இன்னும் அந்த திவ்ய ஸ்வாபத்துக்கு தேவன் வாழ்கிற அந்த ஜீவனின் தன்மையில் நான் வாழ்வதுக்கு உண்டான நிலையில் என்ன ஆயத்தப்படுத்தலைன்னா, அதான் எபேசியர் 2:1 வாசம் பாருங்க, 5ஆம் வசனம். முன்ன மரித்திருந்தேன், இப்போ நான் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கேன். எப்படி உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கேன்? நித்திய வாழ்வு வந்திருக்கு, ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். நான் இப்போ மரித்தவனாக இருக்க வேண்டியதில்லை, நான் தேவனோடு தொடர்புள்ளவனாக இருக்கலாம், திவ்ய ஸ்வாபத்துக்கு பங்கு உள்ளவனாக இருக்கலாம், நல்ல ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப்பை நான் நடத்த முடியும், நல்ல மாற்றங்களுக்குள்ளே வரலாம், நல்ல முன்னேற்றத்துக்குள்ளே போகலாம், நல்ல ஸ்வாபங்களை நான் எனக்குள்ள உருவாக்க முடியும். ஏன்னா இந்த நித்திய வாழ்வு என்னை ஒவ்வொரு நாளும் தேவன் வாழ்கிற அதே ஜீவனை வாழும்படி எனக்கு நினைப்பூட்டி கொண்டே இருக்கிறார்.
ரொம்ப அவசியம் பாருங்க. சில வசனங்கள் கூட பாருங்க, சில இடத்துல நித்திய வாழ்வை நான் எப்படி அறிஞ்சிருக்கணும், அறிந்திருப்பதினால இப்படி தெய்வீக சுபாபத்துக்கு, திவ்ய சுபாபத்துக்கு நான் பங்குள்ளவனாக இருக்க முடியுன்றத சில வசனங்கள் சொல்லியிருக்கு பாருங்க. யோவான் 20ஆம் அதிகாரத்தில் கவனிச்சு பாருங்க. யோவான் 20 அங்கே சில வசனங்களை அங்கே சொல்லியிருக்கிற காரியங்களை நம்ம கொஞ்சம் கவனிப்போம். யோவான் 20:30 வசனமோ 20:30 பாருங்க. 20:30 யோவான் 20ஆம் அதிகாரம் 30ஆம் வசனமும் 31ஆம் வசனத்தையும் கொஞ்சம் நம்ம கவனிப்போமே. யோவான் 20ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தையும் 31ஆம் வசனத்தையும் வாசிப்போம். 30ஆம் வசனம், இந்த புஸ்தகத்தில் எழுதிராத வேற அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷர்களுக்கு முன்பாக, இதில் செல்லாத, செய்யாத, ரெக்கார்ட் ஆகாத இன்னும் நிறைய ஏராளமான அற்புதங்கள் இருக்கு. அதை சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. 31ஆம் வசனம், இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சத்திய வசனங்கள், இந்த அற்புதங்கள், ஏராளமான வாக்குத்தத்தங்கள் எதுக்கு எழுதப்பட்டிருக்கு? அதை நான் விசுவாசித்து ரட்சிப்பை பெற்று அந்த ரட்சிப்பினால கிடைக்கிற நித்திய வாழ்வனை அடைவதுக்கு. இந்த இவ்வளவு பெரிதான ரட்சிப்புக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற எல்லா தெய்வீக ஸ்பாபத்தையும் நன்மையும் திவ்ய ஸ்பாபத்துக்கு பங்குள்ளவனா, காட் கைண்ட் ஆஃப் லைஃப் நான் வாழ, என் ஸ்டாண்டர்ட் ஆஃப் திங்கிங், என் ஸ்டாண்டர்ட் ஆஃப் அப்ரோச்ச, வாழும் வாழ்க்கையினுடைய தரத்தை மாற்றி அமைப்பதுக்கு இந்த தேவ வசனம்லாம் எழுதப்பட்டிருக்கு. எதுக்குன்னா நித்திய ஜீவனை நான் விசுவாசித்து பெற்று வாழ்வதுக்காக. அப்படியே பாருங்க, யோவான் 5 இன்னொரு காரியமும் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. யோவான் 5ஆம் அதிகாரத்தில், யோவான் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யோவான் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிப்போமா? யோவான் 5:24 வாசிப்போம். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன். நல்லா கவனிங்க, வாசித்த எல்லா வசனங்களையும் இந்த நித்திய ஜீவன் வருது பாருங்க. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு. நல்லா கவனிங்க, மரணத்தை விட்டு எதுக்கு உட்பட்டு இருக்கிறான்? ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான். எந்த ஜீவன்? நானோ அவர்களுக்கு ஜீவனை கொடுக்க வந்தேன்றார் பாருங்க. அந்த ஜீவன்ற வார்த்தை நித்திய வாழ்வை குறிப்பிட்டு காட்டுகிற வார்த்தையா இருக்கு. நித்திய வாழ்வு என்பது எந்த ஜீவனில் நாம் மெய்யாகவே மெய்யாகவே நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் இருக்கிறோம் சொல்லுதுன்னா, தேவன் வாழும் அந்த வாழ்க்கையின் விதம், காட் கைண்ட் ஆஃப் லைஃப், அதை நமக்குள்ள ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் காட்டுவதுக்கு, வேலை செய்வதுக்கு ஒவ்வொரு நாளும் முயற்சி எடுக்கிறார் பாருங்க. 1 யோவானில் கவனிச்சு பாருங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் வாங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிப்போமா எல்லாரும்? அங்கே சொல்லி, தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்து இருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அது அந்த சாட்சியாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் அறியும். நல்லா என்ன சொல்றாரு? உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும். தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை. இந்த நித்திய வாழ்வு இருக்கு. இந்த நித்திய வாழ்வு ரொம்ப அவசியம். இதை குறித்து அறிவு எனக்கு இருக்கணும், இதை நான் அறிஞ்சு இருக்கணும். இந்த நித்திய வாழ்வின் மூலமாக எனக்கு தெய்வீக ஸ்பாபத்துக்கு, தேவ ஸ்பாபத்துக்கு, தேவனை போல வாழ்றதுக்கு உண்டான அந்த நிலைக்கு என்ன கர்த்தர் மாத்துறார். அதுக்கெல்லாம் நான் பங்குள்ளவனாக இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வசனம்லாம் அதுதான் காட்டுது பாருங்க.
ஜீவனை கொடுக்க வந்தார்னா நித்திய ஜீவன் வேலை செய்யணும், இங்கே வேலை செய்யணும். பரலோகத்தில் நமக்கு நித்திய ஜீவன் வேலை செய்யுது, அது வேலை செஞ்சா என்ன, வேலை செய்யலைன்னா என்ன, எங்கே வேலை செய்யணுமோ அங்கே வேலை செய்யணும். இந்த மாம்சத்தில் வாழும்போது அந்த நித்திய ஜீவன் அப்படின்னா தெய்வீக ஸ்பாபம், தேவன் வாழ்கிற அந்த வாழ்க்கையினுடைய ஸ்பாபத்தை இங்கே நான் ஒவ்வொரு நாளும் வாழணும். அதுக்கு தான் எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் எதுக்கு எழுதப்பட்டிருக்கு? நித்திய ஜீவனை நீங்கள் அறிஞ்சிருக்கணும். அந்த நித்திய ஜீவன் உங்களுக்குள்ள என்னெல்லாம் செய்து, ரட்சிக்கப்பட்டதோட நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படியே பெரிய என்னமோ ஒரு பெரிய டிக்கெட் வாங்கிட்டோன்னு நினச்சிக்கூடாது. அந்த டிக்கெட்டை காப்பாற்றுறதுக்கு நித்திய ஜீவனை இங்கே பயிற்சி செய்யணும். அப்போ தான் கரெக்டாக பரலோகம் போய் சேர வேண்டிய நாளில் கரெக்டாக போய் சேருவோம். இல்லைன்னா டிக்கெட்டை வச்சுருக்கிறேன், பரலோகம் போக முடியாமல் நடுவில் எங்கன்னா நம்ம நிற்க வேண்டியதாகிடும். அப்போ இந்த ரட்சிப்பின் மூலமாக தேவன் நம்ம கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இந்த ரட்சிப்பு ஜீவனை நமக்குள்ள உண்டாக்குது. நானோ ஜீவனை கொடுக்க வந்தேன். அந்த ஜீவன்றது நித்திய வாழ்வை குறிப்பிட்டு காட்டுகிறது. அந்த நித்திய வாழ்வை குறித்து ஆண்டவர் எழுதியிருக்கிறார், அதை விசுவாசிக்கணும். அந்த நித்திய ஜீவனை நம்ம வாழ்வதற்கான முயற்சிகள் எடுக்கணும். இதெல்லாம் செய்யும்போது தான் தேவன் எனக்கு கொடுத்த ரட்சிப்பை நான் இவ்வளோ பெரிதான ரட்சிப்பாக பார்க்குறேன். அந்த ரட்சிப்புக்குள்ள நன்மை இருக்குது, அந்த ரட்சிப்புக்குள்ள என் ஸ்பாப மாற்றங்கள் இருக்குது, தெய்வீக தன்மை இருக்குது, தெய்வீக ஸ்பாபத்துக்கு பங்குள்ளவனா நான் மாறுறேன். இவ்வளோ நல்ல காரியங்கள் எல்லாம் இந்த ரட்சிப்புக்குள்ளே இருக்குன்றதை நான் விளங்கி கொள்ளும்போது தான் ஆண்டவர் மேலான நன்மைகளை இந்த ரட்சிப்பின் அனுபவத்தின் மூலமாக எனக்கு ஒவ்வொரு நாளும் உண்டாக்குறார். ரட்சிக்கப்பட்டிருக்கிறவனை போல வாழ்கிறேன். ஏதோ சும்மா ஏதோ ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரை தெய்வமாக ஏற்றுக்கிட்டேன், அதோட முடிஞ்சு போச்சு இல்லை. ஒவ்வொரு நாளும் நான் தெய்வீக ஸ்பாபத்துக்கு பங்குள்ளவனாக இணைக்கப்படுறேன். அந்த ஸ்பாபத்தில் வாழ்வதற்கு ஏதுவான விதத்தில் வாழ பிரயாசப்படுகிறேன். யோவான் 6ஆம் அதிகாரம் பாருங்கள். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், இது கொஞ்சம் காட்டி நான் முடிக்க விரும்புகிறேன். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் அங்கே கவனித்து பாருங்கள், 47ஆம் வசனம் பாருங்கள். என்னிடத்தில் சொல்லுங்க, வாய்த்து வந்து, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு என்ன உண்டா? நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 48ஆம் வசனம் சொல்றார் பாருங்க, நித்திய ஜீவன் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாரு. நித்திய ஜீவன் இருக்கிறவனுக்கு ஒரு பசி தாகம் இருக்கும். அந்த பசி தாகத்தை நீக்க ஆண்டவர் சொல்றாரு, ஜீவ அப்பம் நானே தான், நான் தான் அந்த ஜீவ அப்பம்பா. உனக்குள்ள ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃபை உண்டாக்குறதுக்கும் தேவன் வாழக்கூடிய தன்மையில் வாழ்வதற்கான ஒரு நிலையை உனக்குள்ள உண்டாக்கக்கூடிய ஒரு பசி உனக்கு உண்டாயிட்டே இருக்கும். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவனாக இருக்கிறேன், தேவன் வாழும் வாழ்க்கையின் விதமாகவே என் வாழ்க்கை வாழணும். அந்த வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு பசி தாகம் இருக்கும். அந்த பசி தாகம் இருக்கும்போது நித்திய ஜீவனை பெற்றவர்களுக்கு ஆண்டவர் நானே உன் பசியை தீக்கிற ஜீவ அப்பமா நான் இருக்கிறேன்றாரு. பசி எடுக்குதா? வயிறு பசி இருக்குதான்னு கேட்கல, அது கரெக்டாக டான்னு 8 மணி ஆனால் பசிக்கும், காலைல சிலருக்கு 7:30 மணி ஆனால் கரெக்டாக பசிக்கும், மதியானம் 12:30 மணி ஆயிடுச்சுன்னா அது பசி இருக்குது. லிட்ரலாகவே யோசிச்சு பாருங்க, மனுஷனுக்கு பசி எடுக்கலன்னா, பசி எடுக்கலாம் டாக்டர்கிட்ட போகிறீங்க, டாக்டர்கிட்ட போய் சொல்கிறீங்க, டாக்டர் பசிக்கவே மாட்டுது, 3 வேளை முன்ன கரெக்டாக 6 வேளை சாப்பிட்டேன், இப்போ 1 வேளை கூட சாப்பிட முடியல, பசி எடுக்க மாட்டுது அப்படின்னு டாக்டர்கிட்ட சொல்கிறீங்கன்னா டாக்டர் சொல்லுவார், ஏன்பா ஏதோ நல்லதுன்னு நினச்சிக்கோ, நாட்டில் வந்து எல்லா விலைவாசியெல்லாம் ஏறி போயிடுச்சு, பசி எடுக்காமல் இருக்கனால எவ்வளோ லாபம் தெரியுமா, சாப்பிடாம இப்படியே ஓட்டு வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவார் டாக்டரு. பசி எடுக்க மாட்டுதா? இதுக்கு முன்னாடி 3 வேளைக்கு மேலே சாப்பிட்டேன், என்ன இப்போ பசி எடுக்குதுன்ற, பசி எடுக்கலைன்ற உடனே டாக்டர் என்ன பண்ணுறாரு, டானிக்கை கொடுக்குறாரு. என்னையாவது கொடுத்து திருப்பியும் அந்த பசி உண்டாகிறதுக்கு உண்டான அப்பிட்டேட்டை டாக்டருங்க மெடிசன் மூலமாக நமக்கு உண்டாக்குறாங்க பாருங்க. பசி இல்லைன்னா போய் டாக்டரை பார்க்கலனா இல்லையா? ஏன்னா தெரியும் பசி எடுக்கலைன்னா ஏதோ சீரியஸ் ப்ராப்ளம் உள்ள இருக்கு, அது கரெக்டாக கண்டுபிடிச்சி சரி பண்ணணும். ரட்சிக்கப்பட்டோம், தேவனுடைய ஸ்பாபத்தில் வாழணுன்ற பசியே இல்லாமல் நிறைய கிறிஸ்தவங்க வருஷ கணக்கா தலைமுறை கணக்கா அவங்க பசியே இல்லாமல் சாப்பிடாமலே ஜீவ அப்போ நானேன்றாரு. நித்திய வாழ்வை கொடுத்துட்டு நித்திய வாழ்வில் உனக்கு பசி எடுக்கணும். எப்படிப்பட்ட பசி எடுக்கணும்? ஆண்டவரே உம்முடைய ஜீவனை போல நான் வாழ, உம்மை போல நான் வாழ,
ஆண்டவரே என்ன நீர் மாற்றி, ஆண்டவரே என்னுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃபையே மாத்துறீரே, அப்படிப்பட்ட மாற்றங்களுக்குள்ள நான் வாழணுமே ஆண்டவரே என்கிற பசி நமக்கு உண்டாகணும். என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இந்த நித்திய ஜீவனம் கிடைச்ச உடனே ஒவ்வொரு நாளும் பசி எடுக்கும். ஒவ்வொரு நாளும் இந்த நித்திய ஜீவனுக்கு ஏற்ற விதத்தில் வாழணும்னா பசி எடுக்கும். என்ன ஒரு பசித்தாக உண்டாகனா இல்லையே, நான் இன்னும் தேவன் வாழ்கிற விதத்தில் வாழ்வதற்கான விதத்தில் நான் முயற்சி எடுக்கல, இன்னும் எடுக்கணும், இன்னும் தேவனோட நெருங்கி வரணும், இன்னும் இந்த ரட்சிப்பின் வல்லமையை நான் அனுபவிக்கணும், இந்த நித்திய ஜீவனை இன்னும் நான் என் வாழ்க்கையில் சம்பூரணப்படுத்துவதுக்கு என்னெல்லாம் செய்யணும். இப்படிப்பட்ட பசி தாகத்தோட ஒவ்வொரு நாளும் வேலை செய்வீங்களா? நான் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை எங்கெல்லாம் கொண்டு போகிறாரோ, என்னெல்லாம் செய்ய வைக்கிறாரோ, அதில் நீங்கள் ஒன்றை பார்ப்பீங்க. ஆண்டவர் சொன்னது போல், நானும் உனக்கு ஜீவனை கொடுக்க வந்தேன், அந்த ஜீவன் உன்னில் எப்படி இருக்க விரும்புகிறேன்? பரிபூரணமா. அப்படி பரிபூரணமா எல்லா தெய்வீக தன்மைகளையும் எல்லா தேவனிடத்தில் உண்டாகிற நன்மைகளையும் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க இந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றிருக்கிறோம். தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அவர் உண்டாக்குகிறார். அந்த நித்திய ஜீவன் இருக்கும்போது சும்மா இருக்காது, பசியை உண்டாக்கும். பசி உண்டாகும் போது ஆண்டவர் சொல்றார், நானே ஜீவ அப்பமாக இருக்கு. தேவனுடைய வசனம் உங்களுக்கு அப்பமாக இருக்கும். இந்த இவ்வளோ நேரம் கேட்ட சத்தியங்கள் அப்பம் போல உங்களுக்கு பசியை தீர்க்கக்கூடிய ஒரு வார்த்தையா கர்த்தர் உங்களுக்குள்ளே வேலை செய்யும். ஒவ்வொரு நாளும் இப்படி வாழ்கிறேன்னா என் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் மாறி இருக்கா? என் ஸ்டாண்டர்ட் ஆஃப் பேச்சு மாறி இருக்கா? என் ஸ்பாபங்கள் மாறி இருக்கா? ரட்சிக்கப்பட்டவனுக்குள்ள இப்படிப்பட்ட மாற்றங்கள் மெய்யான விதத்தில் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? மரித்தவனாக இருக்க மாட்டான். அவனை உயிர்ப்பித்திருக்கிற தேவனுடைய வல்லமைக்குள் அவன் இருப்பான். அந்த உயிர்ப்பிக்கப்பட்ட நிலையில் இருக்கும்போது ஒன்று வேலை செய்யும், தெய்வீக ஸ்பாபத்துக்கு நான் பங்குள்ளவனாக இருப்பேன். எத்தனை பேர் அப்படி வாழணும்? ஒவ்வொரு நாள் இந்த பசி தாகத்தோடு நான் வாழணும் ஆண்டவரே. அப்படி வாழ்ந்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆண்டவர் உண்டாக்குற பரிபூர்ணத்தையும் நன்மையும், இந்த பரிபூர்ணத்தையும் இந்த நன்மையும் அடையக்கூடாதுன்னா திருடுறவன் ஒருத்தன் இருக்கிறான். அதுக்கு முன்னாடி யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் முதல்ல யாரை சொல்கிறாரு? திருடனை பற்றி காசனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொடுக்குறவரை பற்றி சொல்கிறாரு. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் அவன் வேலை. இந்த ஜீவனை, அந்த ஜீவனை பெற்று வெளிச்சம் அடையாமல் தெய்வீக ஸ்பாபத்துக்கு நம்ம பங்குள்ளவர்களாக இராதபடிக்கு எதெல்லாம் சொல்லி கெடுக்கணுமோ அதெல்லாம் திருடவும், அதை நம்மக்கிட்ட இருந்து அழிக்கவும், நம்மளை அந்த விஷயத்தில் கொல்லவும். எப்படி ராஜா வேலைக்காரனை அனுப்பி வாப்பா ராஜா வீட்டு விருந்துக்கு வா அப்படின்னு சொன்னவனை அசட்டை பண்ணினவன் ஒருத்தன் இருந்தான். இன்னொரு கூட்டமான ஆட்கள் அவனை அடித்து, கூப்பிட்ட ஆளை அடித்து சாகடித்து, பிசாசு இதுதான் செய்கிறான். என்ன பண்ணுறான்? அவன் வேலை திருடுறதும் அழிக்கிறதும் கொல்றதுக்கான வேலை. இந்த நித்திய ஜீவனில் இருக்கக்கூடிய இந்த பெரிதான ரட்சிப்புக்குள்ள இருக்கிற தேவன் வைத்திருக்கிற எல்லா தெய்வீக காரியங்களும் நன்மைகளையும் நாம் சம்பூரணமாய் அடையாதபடிக்கு தடுக்கிறதுக்கு, அதை விட்டு நம்ம வாழ்க்கையை விளக்குவதுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு பார்க்குறான். அதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு நாளும் அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் நித்திய ஜீவனை கொடுத்துருக்கான். அந்த நித்திய ஜீவன் உங்களுக்குள்ள வேலை செய்யும். ஒவ்வொரு நாளும் ஒரு பசி உண்டாயிட்டே இருக்கும். அந்த பசி என்ன? தேவனை போல நான் வாழணும். என் வாழ்க்கை பழைய வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. நான் மரித்த ஸ்பாபங்கள் வரக்கூடாது. என்னை உயிர்ப்பித்திருக்கிற சாயலை நான் வெளிப்படுத்தணும். என் வாழும் தரத்தை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். எனக்குள்ள ஒவ்வொரு நாளும் மாற்றத்தை உண்டாக்க அந்த பசி உங்களுக்கு உண்டாகும் போது ஆண்டவர் சொல்கிறார், அந்த பசியை தீக்க நானே ஜீவ அப்பமாக இருக்கிறேன். நான் என் வார்த்தையை உனக்கு கொடுத்து நீ எப்படி மாற முடியும், எப்படி இருக்க முடியும், எப்படிப்பட்ட சம்பூர்ணமான நிலைகளில் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும் என்பதை நமக்கு அற்புதமாக ஆண்டவர் எடுத்து சொல்லுகிறார். இவ்வளோத்தையும் கேட்டுட்டு ஆண்டவர் கொடுத்துருக்கிற ரட்சிப்பை பெருசாக நினைக்கலனா அதை தான், அப்படிப்பட்டவர்களை தான் ஆண்டவர் கேள்வி கேட்குறாரு. இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் என்ன கவலையினவர்களா, என்ன மறந்தவங்களா இருப்பீங்கன்னா கர்த்தர் கேட்குற தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்வீர்கள்? நாம் தண்டிக்கப்படுகிறவர்கள் அல்ல, நாம் கர்த்தருடைய நன்மையை அனுபவிக்கிறவர்கள், நித்திய வாழ்வை அனுபவித்து வாழ்கிற
கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நினைப்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான மாலை நேரத்தில் நித்திய வாழ்வு எவ்வளோ அவசியமான ஒன்று. அந்த நித்திய வாழ்வை பெற்றிருக்கிற எங்களுக்குள்ள நீர் உண்டு பண்ணுகிற அந்த பசி, எங்களுக்குள்ள பசி தாகம் எங்களுக்குள்ள உண்டாகிட்டே இருக்கும். இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்ட ஆண்டவர், ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள், வார நாட்களில் கேட்க போகிற ஜனங்கள் எல்லாருக்குள்ளேயும் இந்த பசி தாகம் உண்டாகட்டும். ரட்சிக்கப்பட்டிருக்கிற அந்த ரட்சிப்பை எவ்வளோ பெரிதாய் நாங்கள் எண்ணி, அந்த ரட்சிப்பு இவ்வளோ பெரிதான ரட்சிப்புக்குள்ள தெய்வீக காரியங்களையும் நன்மைகளையும் சம்பூர்ணத்தையும் ஜீவனையும் நித்திய வாழ்வையும் இதுக்குள்ள வைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் யோசித்து ஒவ்வொரு நாளும் அதுக்கு பங்குள்ளவர்களாய் நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை ஒரு நாளும் நாங்கள் அசட்ட பண்ணுகிறவர்களாய், அல்ல தட்டுகிறவர்களாய், புறக்கணிக்கிறவர்களாய் நாங்கள் இராமல், இந்த தேவனுடைய ரட்சிப்பு எவ்வளவு நல்லது, என்னை ரட்சித்த இயேசு எவ்வளவு நல்லவர் என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ருசி பார்த்து வாழ கர்த்தர் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் உதவி செய். எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்வீராக. உம்முடைய ஆசீர்வாதமான கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து பத்திரமாய் நடத்தும். உம்முடைய ரத்தம் எங்களை கழுவி சுத்திகரித்து எங்களை பாதுகாத்து எங்களை ஒவ்வொரு நாளும் தெய்வீக ஸ்வாபத்துக்கு பங்குள்ளவர்களாய் நாங்கள் இருக்க உம்முடைய நல்வார்த்தைகள் எங்களுக்குள் கிரியை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் என்ன தேவைகளோடு என்ன குழப்பங்களோடு வந்திருந்தாலும் இன்னைக்கு அவர்கள் கேட்ட இந்த பெரிதான ரட்சிப்பு எல்லா குழப்பத்தில் இருந்தும், எல்லா ஆண்டவரை பொல்லாப்பில் இருந்தோம், எல்லா கெடுதியில் இருந்தும் அவர்களை வெளியே கொண்டு வர முடியும் என்பதை நம்பி உம்மை பற்றி கொள்ளட்டும், உம்மை சார்ந்து கொள்ளட்டும். வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் உடைய பிள்ளைகள் நீர் அவர்கள் கொடுத்திருக்கிற இந்த பெரிதான ரட்சிப்பின் வல்லமையினாலே ஆண்டவரே சகலத்தையும் அவர்கள் மேற்கொள்ளட்டும். நீர் வைத்திருக்கிற ஜெயத்தை அவர்கள் அனுபவிக்க கிருபை செய்யும். இந்த மாதம் முழுவதும் உடைய பிள்ளைகள் கை வைத்து செய்கிற ஒவ்வொரு கையின் கிரியைகள் மேலும் கர்த்தருடைய வல்லமையான ஆசீர்வாதமும் ஆண்டவரே உம்முடைய வல்லமையான கிரியைகள் வெளிப்பட உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். எந்த தீமையிலும் எந்த பொல்லாப்பிலும் நாங்கள் ஆண்டவர் அகப்படாதபடிக்கு எல்லா தீமைக்கும் எங்களை விலக்கி காக்கிற கர்த்தருடைய ஆண்டவரே பிரசன்னமும் ஆண்டவரே உம்முடைய கிருபையும் எங்களை தொடர்ந்து பாதுகாப்பாய் நடத்தட்டும். நல்ல சுகத்தோடு பலனோடு ஆரோக்கியத்தோடு நாங்கள் எல்லாரும் உமக்காக வாழ இந்த ஜீவன் மூலமாய் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கும் நித்திய வாழ்வை எடுத்து நாங்கள் ஆண்டவரே பலருக்கு காண்பிக்கிற தேவன் அனுபவிக்கிற அதே ஜீவனை நாங்கள் அனுபவித்து வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை பாராட்டும். வந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். தேவ சமூகத்திலும் உடைய பிள்ளைகள் படைக்க இருக்கிற காணிக்கை தசம பாகம் எல்லாவற்றையும் நீர் ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து உம்முடைய பிள்ளைகளை அதிகமாய் ஆசீர்வதித்து நடத்தும். உம்முடைய நன்மையும் கிருபையும் தொடர்ந்து எங்கள் எல்லாரையும் பின்தொடரட்டும். எல்லா கன மகிமை துதி உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடையும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவரும் நிலைத்திருப்பதாக, ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.